வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று வீடியோ போட்டிருந்தேன், சோக்கர்ஸ் லைட் இஸ் சோக்கர்ஸ் ப்ரோ, பேட்டில் ஆஃப் சோக்கர்ஸ், யார் சோக் பண்ண போகிறாங்க தெரியலன்னு சொன்னேன். அண்ட் கண்டிப்பாக நம்ம சோக் பண்ணல. வி ஆர் த சாம்பியன்ஸ் ஆஃப் 2024. இப்போ நம்ம தான் சாம்பியன்ஸ். அண்ட் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், யாரோ 2 பேருக்கு நேற்று நைட்டோட அந்த சோக்கர்ஸ் அப்படின்ற ட்ராக் எரேஸ் ஆக போகுது. அது நம்மன்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக சந்தோஷமாக இருக்கேன். கப்பு ஜெயிச்சிருக்கோம். ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறமா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம். அண்ட் 13 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இந்தியன்ஸ்க்கும் இது வந்து ஒரு முக்கியமான டே. எல்லாருமே அங்கங்கே அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியன் டீம் ஃபைனலி இவ்வளோ வருஷம் வெயிட்டுக்கு ஒரு வர்த்தான வின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் மேட்ச் க்ரூஷலாக போய் ஜெயிச்சாங்க. அண்ட் சம வின். ஸோ அந்த மேட்சை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. நேற்று கூட பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இந்தியா எப்பயுமே ஃபேவரட்ஸ். நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சரி, வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கன் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே கிளாஸ்ன்னு அடிக்க அங்கே வெஸ்ட் இண்டீஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து விராட் கோலி அவுட் ஆகும்போது வெஸ்ட் இண்டியன் ஃபேனோ ஒரு அமெரிக்கன் ஃபேன் வந்து ஃபீல் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்தியா வந்து ஒரு எப்பயுமே ஒரு ஃபேவரட்ஸாக இருந்திருக்காங்க. காரணம் அவங்க ஆடின பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். எப்படி வந்து ஃபுட்பாலில் வந்து ஒரு பிரேசில், ஒரு ஜெர்மனி, ஒரு பிரான்ஸ் மாதிரியான டீம் வந்து ஒரு டாப் டீம், அவங்க தான் ஃபுட்பாலை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்குறாங்களோ, அந்த மாதிரி கிரிக்கெட்னு வரும்போது இந்தியா தான் அந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி வேர்ல்டு கிரிக்கெட்டோட ஒரு பிராண்ட் அம்பாசிடர்னா இந்தியான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இவங்க எல்லாருமே. ஏன்னா கிரிக்கெட்னாலே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்தியா தான். அண்ட் இந்தியா ஆடுற கிரிக்கெட்டை பார்க்க வேர்ல்டில் எங்கே மேட்ச் வச்சாலும் ஃபேன்ஸ் வந்துருவாங்க. இந்தியாவில் ஆடினா மட்டும்தான் இல்லை, இங்கிலாந்துல டோர்னமெண்ட் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட் இருந்தாலும் சரி, வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்தாலும் சரி, இப்போ யூஎஸ்ஏல நடந்தாலும் சரி, அங்க அதிகமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ஜெர்சிஸா தான் இருப்பாங்க. அதாவது இந்தியன் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. மற்ற எல்லா மேட்சஸ்க்கும் வந்து ஸ்டேடியம் வந்து பாதி நிறைஞ்சிருக்கும், பாதி நிறையாம இருக்கும். அதாவது இந்தியாவுக்கு அவுட் சைட்ல டோர்னமெண்ட் நடக்கும்போது, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸ் நடக்கும்போது அந்தந்த ஃபேன்ஸ் வந்து 50-50 வருவாங்க. இப்போ ஒரு சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து மேட்ச்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ் 50, இந்த ஃபேன்ஸ் 50% அந்த மாதிரி வருவாங்க. ஆனா இந்தியா மேட்ச் அப்போ மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 80%க்கு ஸ்டேடியமே ப்ளூ ஜெர்சியால நிறைஞ்சிருக்கும். அண்ட் 20% ஆப்போனன்ட் டீமோட ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம டீமுக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம டீம் ஆடுற ஆப்போனன்ட் டீமோட ஃபேன்ஸே வந்து நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆடுறோம், இங்கிலாந்து கூட ஆடுறோம், ஃபேன்ஸ் வந்து ப்ளூ ஜெர்சி போட்டு வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவோட கிரிக்கெட்டுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன் பாகிஸ்தான்ல வந்து கோலியோட போட்டோ வந்து அந்த பிக் ஸ்கிரீன்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கே அங்க அவ்வளவு ஷவுட் வந்துச்சு. ஸோ பாகிஸ்தான்ல கோலி ஃபேன்ஸ் அவ்வளவு இருக்காங்க. இந்தியாவுக்கு ஈக்குவலா பாகிஸ்தான்ல கோலின்னு சொன்னா உயிரை விடுற அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சரி, இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸும் சரி, வேர்ல்ட்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்க ஃபேன்ஸுமே லவ் பண்றாங்க. இந்தியன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லா ஃபேன்ஸுமே நம்மள வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸுக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு டிராஃபி ஜெயிக்கிறதுன்றது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் இருக்கிறதுலே இதான் ஒரு பிக்கஸ்ட் T20 வேர்ல்ட் கப்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல முதல்ல 12 டீம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2014ல 16 டீமா மாறிச்சு. அண்ட் இந்த டோர்னமெண்ட் 20 டீம் ஆடி இருக்காங்க. அந்த 20 டீம் ஆன டோர்னமெண்ட்ல நம்ம வந்து சாம்பியன்ஸ் ஆகுறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஒரு முக்கியமான டோர்னமெண்ட். ரீசன், இது விராட் கோலியோட லாஸ்ட் டோர்னமெண்ட், ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் டோர்னமெண்ட். இவங்க 2 பேரை தாண்டி போன வீடியோல நான் மென்ஷன் பண்ணாம விட்ட ராகுல் டிராவிடோட ஒரு முக்கியமான டோர்னமெண்ட். ராகுல் டிராவிட் வந்து நம்ம டீமுக்கு அவ்வளவு பண்ணியிருக்காரு. ராகுல் டிராவிட் வந்து ஒரு முக்கியமான பிளேயர் இந்தியன் டீம்னு எடுத்தா. ஆனா அவர் கையில ஒரு டிராஃபி கிடையாது. 2007ல அவர் வந்து இந்தியாவை லீட் பண்ணும்போது 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்ல நம்ம குரூப் ஸ்டேஜ்லயே வெளியே வந்துட்டோம். ஸோ அந்த ஏக்கம் கண்டிப்பா அவருக்கு இருக்கும். லைக் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஏக்கம் இருக்குன்னு சொல்றோம். அட்லீஸ்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மாவது பிளேயரா இருக்கும்போது டிராஃபி பார்த்திருக்காங்க. இவர் அவ்வளவு பெரிய முக்கியமான பிளேயரா ஒரு 15 வருஷம் இந்தியன் டீம்ல இருந்துமே ஒரு டிராஃபியும் பார்க்கல. அண்ட் 25 வருஷமா இந்தியன் டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கும் இதான் லாஸ்ட் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்டோட அவரோட கோச் அந்த பீரியட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் அவர் கோச் கிடையாது. ஏன்னா கோச்சையும் மாத்த போறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல அட்லீஸ்ட் 25 வருஷமா ஒரு மனுஷன் இந்தியன் டீமோட கஷ்டப்பட்டிருக்கேன். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஒரு முக்கியமான ஒரு பர்சன். எப்படி கவாஸ்கர் சொல்றோம், சச்சின் சொல்றோமோ, ராகுல் டிராவிடும் அந்த மாதிரி ஒரு நோட்டபிளான கிரிக்கெட் பிளேயர் அப்படின்றப்போ அவர் கையில ஒரு டிராஃபியாவது பார்க்கணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையா இருந்துச்சு. அண்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கும் அவர் கையில ஒரு டிராஃபி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதை நேற்று பண்ணி காட்டினேன். விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் கப்பை ஜெயிச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் ராகுல் டிராவிட் கையில கொடுக்கும்போது ராகுல் டிராவிட் வந்து அதை புடிச்சிட்டு அப்படியே வானத்தை பார்த்து கத்தி குதிக்கும் போது அவர் கண்ணில் அந்த ஏக்கம் தெரிஞ்சிச்சு. 20 வருஷமா கஷ்டப்படுறோம், ஒரு டிராஃபி கூட பார்க்கல. அந்த டிராஃபி இப்போ அவர் கையில வந்திருக்கு. ஒரு கோச்சா இருக்கும் போது, பிளேயரா ஜெயிச்சாலும் சரி, கோச்சா ஜெயிச்சாலும் சரி, ஸ்டாஃபா ஜெயிச்சாலும் சரி, இந்தியன் டீமுக்காக அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்துட்டு ஜெயிக்கும் போது அந்த சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம். ஸோ அதை வந்து நேற்று ராகுல் டிராவிட் வந்து ஃபீல் பண்ணது வந்து அவர் செலிப்ரேட் பண்றதை பார்த்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது. மேட்சுமே ஒரு மாதிரி போச்சு ஸ்டார்டிங்ல இருந்து. அதாவது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ண ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சூரியகுமார் 3 பேருமே வந்து ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆயிட்டாங்க. 3 பேருமே சிங்கிள் டிஜிட் அவுட் ஆகும்போது
பதட்டமா இருந்துச்சு. ஏன்னா விராட் கோலி வந்து இந்த சீசன் ஃபுல்லா அவ்வளவா ப்ளே பண்ணல. ஒரே ஒரு மேட்ச் தான் 37 அடிச்சாரு. மத்த எல்லா மேட்ச்சுமே அவர் சிங்கிள் டிஜிட்ல அவுட். எல்லா மேட்ச்சுமே ஆடுனது ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சூரியகுமார். ஆனா அவங்க 3 பேர் இன்னைக்கு அவுட். விராட் கோலி வந்து இன்னைக்கு அடிச்சு கொடுத்தாரு. அதுதான் நம்ம இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருந்திருக்கு. அதாவது ஒரு டீம்ல ஒரு பிளேயரை மட்டுமே நம்ம எப்பயுமே நம்பி இருப்போம். போன 2022 வேர்ல்ட் கப் போகும்போது விராட் கோலியை மட்டுமே டிபெண்டபிளா இருந்தோம். 23 போகும்போது அப்படிதான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்ஸ்லயும் ஒரு பிளேயரை மட்டும் நம்பி இருந்தோம். 2019ல ரோஹித் சர்மா மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இந்த வேர்ல்ட் கப்ல ரோஹித் சர்மா அடிச்சாரு, ரிஷப் பண்ட் அடிச்சாரு, சூரியகுமார் யாதவ் அடிச்சாரு, ஒரு மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா அடிச்சாரு. அதுக்குள்ள பவுலிங்ல பும்ரா சூப்பரா போட்டாரு. ஹர்ஷ்தீப் வந்து 17 விக்கெட்ஸ், அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அக்ஷர் பட்டேல் 2-3 மேட்ச்ல வந்து ஒரு செம ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் நேத்து பெர்ஃபார்மே பண்ணாத கோலி அண்ட் தூபேவும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம், இன்னொருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ டீம்ல அந்த ரொட்டேஷன் இருந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணலாம், நான் பெர்ஃபார்ம் பண்றேன், நான் பண்ணலாம், இவன் பண்ணுவான். அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணதுனால தான் இன்னைக்கு அந்த ட்ராஃபி நம்ம கையில வந்திருக்கு. அண்ட் அதர் அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சல்யூட், செம்ம பிளே. பட் அவங்களுக்கும் ஒரு பெரிய கனவு இது. 32 வருஷம், நமக்கு 17 வருஷம் 13 வருஷம்னா அவங்களுக்கு வந்து 32 வருஷம் எந்த ஐசிசி ட்ராஃபியுமே தொட்டது கிடையாது. இப்பதான் ரன்னர் அப்பாவே ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்காங்க. நாங்க ஆல்மோஸ்ட் க்ளோஸ். கொஞ்ச நேரத்துல வந்து கிளாஸ்ல வந்து நமக்கு பயத்தை காட்டிட்டாரு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து 28 பால்ஸ்ல 27ன்றப்போ மேட்சே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஏன்னா கிளாஸ்னும் இருக்காரு, மில்லரும் இருக்காருன்றப்போ அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அங்கிருந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க இந்தியா. ஹர்திக் பாண்டியா வந்து கிளாஸ் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறமா பும்ராவோட அந்த 2 ஓவர்ஸ் வந்து ஒரு குரூஷியல் ஓவர்ஸ் சூப்பரா போட்டு கொடுத்தாரு. பும்ரா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஒரு T20ல ஒரு பிளேயர், ஒரு பவுலர் எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலும் அடிச்சிருக்காங்க. லைக் பும்ரா மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஒரு எக்கனாமிக்கல் பவுலரா இருந்தாரு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிக் ஸ்டேஜ்ல நடக்கிற இந்த மாதிரியான ஒரு பிக் ஸ்டேஜ் டோர்னமெண்ட்ல இவ்வளவு எக்கனாமிக்கா போறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. இவ்வளவு மாதிரி ப்ரெஷரான மேட்ச்ல லாஸ்ட் 28 பால்ஸ்ல 27 வேணும், 20 ரன்ஸ் வேணும்ன்ற பட்சத்துல அப்போ வந்து லாஸ்ட் ஒரு போட்டு, அதுவும் கிளாஸ் அண்ட் மில்லர் மாதிரியான பேட்ஸ்மேன் இருக்கிற சமயத்துல வந்து போட்டு 2 ரன் 3 ரன் ஒரு ஓவர் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. அது பும்ராவால மட்டும்தான் முடியும் இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல. அண்ட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பவுலர்ஸ் நம்ம தேட ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ பும்ரா இருக்காரு, பும்ரா போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பவுலர்ஸ் நமக்கு தேவைப்படுவாங்க. அண்ட் பும்ரா ஒரு ஜாப சூப்பரா பண்ணாரு. அண்ட் ஹர்ஷ்தீப் பத்தி நிறைய பேர் பேச மறந்துட்டாங்க. அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அண்ட் நேத்துமே ஹர்திக் பாண்டியாக்கு பும்ராக்கு நடுவில் ஒரு ஓவர் இருந்துச்சு. அந்த ஓவர் தான் குரூஷியல் ஆக்சுவலா. ஏன்னா தான் 19th ஓவர்ல தான் மேட்ச் மாற சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஓவர்ல வந்து ஒரு 19 ரன்ஸோ 20 ரன்ஸ் தேவை ஆக்சுவலா. 12 பால்ஸ் 20 ரன்ஸ்னு இருக்கப்போ அந்த ஓவர் போட்டு வெறும் 4 ரன் தான் கொடுத்திருந்தாரு. 4 ரன் தான் கொடுத்தாரு. அந்த அந்த ஓவர்ல ஒரு 8 ரன் போயிருந்தா கூட லாஸ்ட் ஓவருக்கு அவங்களுக்கு வெறும் 12 ரன் 10 ரன் தேவைப்படும் போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா இருந்திருக்கும். பட் ஹர்ஷீப் சூப்பரா போட்டு 4 ரன் தான் கொடுத்தாரு. அதுவும் மில்லர் வந்து ஸ்ட்ரைக்ல இருக்கும். பட்டேல் கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு அன்சங் வில்லனா மாறி இருப்பாரு. ஏன்னா அவரோட ஓவர்ல தான் வந்து மேட்சே திரும்பிச்சு. கிளாஸ்ல வந்து போட்டு பழக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே ஓவர்ல 24 ரன். வேர்ல்ட் கப் இந்த ஃபைனல் ஹிஸ்டரியிலேயே வந்து அதிக ரன் போன ஒரு ஓவர் அதுதான். ஸோ அந்த மாதிரி மாறிச்சு. ஏன்னா அவர் தான் பேட்டிங்ல 48 அடிச்சாரு. அண்ட் விராட் கோலி இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு அவர் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார். விராட் கோலி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறாருன்னா அந்த சைட்ல இருந்து ஒருத்தர் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை குறையாம பாத்துக்கணும். அது அக்ஷர் பட்டேல் சூப்பரா பண்ணாரு. ஏன்னா ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், தூபே இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் அனுப்புறாங்களேன்னு யோசனையா இருந்துச்சு. பட் அவர் வந்து சூப்பரா பண்ணாரு. தேவையான நேரத்துல தேவையான கரெக்டான சிக்ஸஸ் அடிச்சாரு, பவுண்டரிஸ் அடிச்சாரு. அண்ட் விராட் கோலி மேல பிரஷர் இல்லாம அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. டோர்னமெண்ட் ஃபுல்லா அவர் சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா இருக்கு. அண்ட் விராட் கோலியோட இன்னிங்ஸையுமே கலாய்க்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு மினிட்ஸ் அவையில தான் இருந்தோம். விராட் கோலியோட இன்னிங்ஸை பத்தி ட்ரோல் பண்றதுக்கும் கலாய்க்கிறதுக்கும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் டேட்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஒரு டைம்ல கிளாஸ்ல வந்து அடிச்சு முடிக்க போறாருன்ற பட்சத்துல. அண்ட் ஜெயிச்சதுக்கு அப்புறமா யாரும் அதை பத்தி பேசல, வாயை பொத்திக்கிட்டாங்க. ஏன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தெரியும் அந்த இன்னிங்ஸ் எவ்வளவு முக்கியமான இன்னிங்ஸ்னு. ஏன்னா ஆப்போசிட்ல வந்து அக்ஷர் பட்டேல் அடிக்கிறாரு, தூபே வந்து அடிக்கிறாரு, ஜடேஜா வந்து அடிக்கிறாரு. ஒரு ஒரு சிங்கிள் ரன்னும் செம க்ரூஷியல். அது அவங்க அடிக்கிறதுக்கு இந்த சைட்ல ஒரு பேட்ஸ்மேன் இருந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இந்த சைடு விக்கெட் போகாம ஒரு பேட்ஸ்மேன் நின்னாதான் அந்த சைட்ல வரவங்க ஒரு இன்சூரன்ஸோட ஆட முடியும். ஏன்னா இந்த சைடுல ஒரு பேட்ஸ்மேன் நின்று நீ இன்சூரன்ஸ் கொடுத்து நீ சூப்பரா ஆடு, நான் இந்த சைட்ல நின்னுக்கிறேன், நான் பொறுமையா மேட்சை கொண்டு போறேன், நீ உன் இஷ்டத்துக்கு அடின்னு சொன்னா மட்டும்தான் அந்த பிளேயர்ஸால அடிக்க முடியும். இந்த மாதிரி அடிக்கிற பிளேயர்ஸால அந்த வேலையை விராட் கோலி சூப்பரா. விராட் கோலி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நின்னதுனாலதான், ஸ்ட்ரைக்கை கரெக்டா ரொட்டேட் பண்ணதாலதான் அக்ஷர் பட்டேலால அந்த சைடு அடிக்க முடியுது, தூபேவால அடிக்க முடியும். அடிச்சதுக்கு அப்புறம் விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் பட்டுன்னு ராக்கெட் மாதிரி ஏறிச்சு ஆக்சுவலா. ஏன்னா 48 பால்ஸ் 50 அடிச்சாரு. அதுக்கு அடுத்து ஒரு ஓவர்ல 8 பால்லயே வந்து 76க்கு போயிட்டாரு. அண்ட் லாஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா ஆடினாரு. விராட் கோலியும் அவசரப்பட்டு அவுட் ஆயிருந்தா கண்டிப்பா நம்ம ஸ்கோரே அடிச்சிருக்க மாட்டேன். நம்ம அந்த டைம் சோக் பண்ணிட்டு சோக்கஸ் ஆயிருப்போம். அண்ட் விராட் கோலி தாண்டின இன்னிங்ஸ் ரொம்பவே குரூஷியலான இன்னிங்ஸ். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா விராட் கோலியை வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச்ல வந்து அழுகாம ஒரு ஹாப்பி டியர்ஸோட ஒரு ஸ்மைலி ஃபேஸோட பார்த்ததே ஒரு செம சந்தோஷமான விஷயம். ஒரு சைட்ல ரோஹித் சர்மா கிட்ட இருந்து அந்த எமோஷன்ஸும் தனி ஜெயிச்சுட்டு வந்து கீழே படுத்து அழுதாரு. ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து சொல்லிச்சு. இந்த
ட்ராஃபி வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு எவ்வளோ முக்கியம்னு. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நிறையவே ட்ரோல் பண்ணாங்க, கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. இந்தியா வந்து ஒரு பேடிஎம்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு அணி, அவங்க வந்து பேடிஎம் சீரிஸ் இதெல்லாம் சூப்பராக ஆடிடுவாங்க, இங்கேயே வந்து குரூப் ஸ்டேஜில் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா குரூப் ஸ்டேஜ்னு போனாலே இந்தியா வந்து வேற அந்த மாதிரி ஒரு டைமில் இந்த ட்ராஃபி வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கு இது ஒரு லாஸ்ட் டோர்னமெண்ட்ன்ற பட்சத்தில் இவ்வளோ வருஷமா அவங்க அவ்வளோ பேச்சை வாங்கியிருக்காங்க, அவ்வளோ ட்ரோலை வாங்கியிருக்காங்க, அவங்களால ஒரு ட்ராஃபி கூட ஜெயிக்க முடியல. என்னதான் நீங்க வந்து டாப் டீமா இருந்தாலும், ஐசிசி ரேங்கிங்ல வந்து டாப் டீமா இருந்தாலும், குரூப் ஸ்டேஜ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களால கப்பை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாச்சிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி இந்த ட்ராஃபி அவ்வளவு இம்பார்ட்டன்டான ட்ராஃபியை ஜெயிக்கும் போது அவங்க கண்ணில் அந்த எமோஷனை பார்க்க முடிஞ்சது. அது எல்லாமே அழுகையா வந்துட்டு இருந்தது. ஹர்திக் பாண்டியா அழுததையும் பார்க்க முடிஞ்சது, ஏன்னா அவ்வளவு அழுதாரு. ஹர்திக் பாண்டியான்னு சொன்னேன், இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. மில்லர் வந்து லாஸ்ட் அந்த பால் 6 போயிருந்தா சவுத் ஆப்பிரிக்கா மேபி மேட்சை முடிச்சிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல சூரியகுமார் ஹீரோ ஆனாரு. 6க்கு போக வேண்டிய பால்ல தடுத்து விடுறதே பெரிய விஷயம். ஆனா அதை தடுத்து மட்டும் விடுறதை தாண்டி அதை கேட்சா கன்வெர்ட் பண்ணி, அதை விக்கெட்டா கன்வெர்ட் பண்ணி, அண்ட் நமக்கு அது ஒரு டிராஃபியாவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் சூரியகுமாருக்கு ஒரு பெரிய பெரிய இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த சீசன் வந்து. ஒவ்வொருத்தரும் குல்தீப் யாதவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் டீம்ல 11 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம வந்து ஃபைனலி ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் T20 வேர்ல்ட் கப்பையும் ஜெயிச்சிருக்கோம். 13 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சோக்கர்ஸ் அப்படின்ற பட்டத்தை எரேஸ் பண்ணிட்டு ஒரு டிராஃபியை ஜெயிச்சிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கு. அகைன் 2027 வந்து வேர்ல்ட் கப் வரப்போகுது, சவுத் ஆப்பிரிக்கால நடக்க போகுது. ஸோ அதையும் விராட் கோலி அண்ட் ரோஹித் ஜெயிச்சுட்டு போனா சந்தோஷமா இருக்கும். T20 அவங்களோட எரா முடிஞ்சிருச்சு. ஒரு 2 மிகப்பெரிய இந்தியன் லெஜெண்ட்ஸ் வந்து அவங்களோட எராவை வந்து அட் அ டைம்ல முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் உண்மையாவே இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு முக்கியமான தருணம்னு சொல்லலாம். ஸோ T20 அவங்களோட சகாப்தம் வந்து T20 அவங்களோட கடமையை பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வர 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி 2027 இந்தியா இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்பலாம். அண்ட் ராகுல் டிராவிடா தான் சொல்லியிருக்காரு, இந்தியா வந்து அடுத்த ஒரு 10-20 வருஷத்துக்கு ஒரு மாசான டீமா மாறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு நெக்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு இந்தியா ஒரு அசைக்க முடியாத டீமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைப்போம். இந்த மாதிரி தான் 2007 நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 2011 ஜெயிச்சோம், 13 சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சோம், லைனா ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் ஸ்டாப், 12 வருஷம் சோக் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் திரும்ப T20 வேர்ல்ட் கப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபி 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிப்போம்னு நினைப்போம். அண்ட் இந்த டைம்ல உண்மையான இந்தியன் ஃபேன்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அவங்க எந்த டைம்லயுமே இந்தியா வந்து பேக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அட் லாஸ்ட் இந்த 12 வருஷம் வெயிட்டுக்கு ஒரு வர்த்தான வின் இது. இந்தியா ஹஸ் won the cup. So let's celebrate it. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் யோகேஷ். பாய்.